ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இந்த ரெஸ்யூம் வெப்சைட்டை HTML அண்ட் CSS யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி அதை ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுல இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் HTML CSSும் நல்லா லேர்ன் பண்ண முடியும். அதே டைமில் வந்து உங்கள் கீழே ஒரு ரெஸ்யூமும் வந்து இந்த ப்ராஜெக்ட் முடியும் போது ரெடியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண போகிற ஃபுல் கோடும் வந்து ஒரு ஃபைலாக அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிற வெப்சைட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ தட் கோட் எக்ஸ்பிளைன் நான் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, வாங்க நம்ம டெமோ வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்க போகுது, நம்ம அவுட்புட் வந்து. ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். ஸோ தட் இப்போ நான் கோட் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம ஏன் இந்த கோடை எழுதுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த எலமெண்ட் இந்த இடத்துல வரப்போகுது, ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி கோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்காக தான் இந்த டெமோ வந்து ஷோ பண்ணுறது. ஸோ லெஃப்ட் சைட் ரைட் சைட் சொல்லிட்டு 2 காலம் நான் வந்து பிரிச்சுக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் வரப்போகுது, டிஸ்கிரிப்ஷன் வரப்போகுது, நெக்ஸ்ட்டு ஸ்கில்ஸ்லாம் வரப்போகுது, அப்புறம் லாங்குவேஜஸ் வரப்போகுது. இது வந்து ப்ராக்ரஸ் பார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராக்ரஸ் பார்ஸ் மாதிரி அவங்க எவ்வளோ இந்த பர்டிகுலர் ஸ்கில்ல வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இது வந்து லெஃப்ட் சைட் காலம். ஸோ ரைட் சைட் காலமில் என்ன வரப்போகுதுன்னா, உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போகுது. அது கீழே வந்து அவங்க பண்ண எஜுகேஷன் வரப்போகுது. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவங்க எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ எஜுகேஷனில் வந்து காலேஜு, அப்புறம் 12th கிரேடு 10th கிரேட்லாம் எங்கே படித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 எக்ஸாம்பிள். வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இந்த வெப்சைட்டை தான் நம்ம வந்து HTML CSS வச்சு கோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நீங்களும் சைட் பை சைட் கோட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ வாங்க நீங்களும் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வாங்க நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கோட் பண்ணுறதுக்கு நான் வந்து எப்பவுமே விஸ்வல் ஸ்டுடியோ கோட் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வேறு எதனா எடிட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக வந்து எல்லா டெவலப்பர்ஸும் இண்டஸ்ட்ரியல் லெவல்லே இந்த VS கோடு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஃபைலுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் அதை கொடுத்து ஒரு ஃபோல்டரை ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெஸ்க்டாப்பில் வந்து மை ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மை ரெஸ்யூம் கோட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து இப்போ செலக்ட் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபோல்டரை வந்து நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபோல்டரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணோம். ஸோ நம்ம HTML ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த நியூ ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணி index.html அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ இண்டெக்ஸ்னு ஏன் தரோன்னா, எப்பயுமே இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் லெவலில் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்டாண்டர்டு. அதாவது நம்ம ப்ராஜெக்டில் வந்து நிறைய HTML ஃபைல்ஸ் இருக்கலாம். ஆனால் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற HTML ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா index.html அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இண்டஸ்ட்ரி லெவலில். ஸோ நீங்களும் வந்து இதையே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம HTML கோடு பாய்லர் டெம்ப்ளேட் கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ இந்த ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன் வரும் பார்த்தீங்களா, என்ட்ரு கொடுத்துக்கோங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு HTML எழுதுறதுக்கான அந்த பேசிக் கோட்ஸ் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கோட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேஸாக வச்சு இப்போ நம்ம ஃபர்தராக வந்து எழுத போகிறோம். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, HTML டேக் இருக்குது, அது உள்ள ஹெட் டேக் இருக்குது, அதுக்கடுத்து பாடி டேக் இருக்குது. ஸோ மெயினாக வந்து இந்த VS கோடில் எக்ஸ்டென்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து லைவ் சர்வர்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த லைவ் சர்வர் வச்சு தான் நம்ம வந்து இந்த HTML கோடை வந்து ஈஸியாக வந்து லைவாக வந்து நம்ம ப்ரௌசரில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த லைவ் சர்வர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு வந்து அது இன்ஸ்டால்னு காமிக்கல. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் மறக்காமல் வந்து பண்ணிக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டைட்டிலை வந்து அப்டேட் பண்ணுவோம் நம்ம ப்ராஜெக்டில். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி வந்து டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல டைட்டிலில் வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன் என்னோடய டைட்டிலை. ஸோ இதுக்கு அடுத்து இந்த ஹெட்டுக்குள்ளே சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபாண்ட் ஃபேமிலியை இம்போர்ட் பண்ணோம். அவங்க வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி தருவாங்க. அது வேணும்னா நீங்கள் அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து புதுசாக வேணும்,
நான் வந்து கூகுள்லேருந்து எனக்கு இந்த மாதிரி ஃபாண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஃபாண்ட் ஃபேமிலியை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ அது எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். உங்கள் ப்ரௌசர் போயிட்டு நீங்கள் வந்து கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் போடலாம். இல்லை டைரெக்டாக கூகுள் ஃபாண்ட்ஸ் அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து முன்னாடி நான் முடிவு பண்ணிட்டேன், ரோபோட்டோ அந்த ஃபேமிலி தான் எனக்கு வேணும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ரோபோட்டோ கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ரோபோட்டோவில் வந்து இந்த கெட் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கெட் எம்பட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த காப்பி கோட் இருக்குது பார்த்தீங்களா, இதை காப்பி பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஸோ காப்பி, அப்புறம் இந்த இடத்துல இந்த டைட்டில் கீழே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் ஆசம்னா என்னென்னா, அதில் தான் நம்ம ஐகான்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம டெமோ வெப்சைட்டில் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். இந்த டெமோ வெப்சைட்டில் இந்த மாதிரி ஐகான்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஹோமு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐக்கான், இந்த மாதிரி நிறைய ஐக்கான்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே அந்த ஃபாண்ட் ஆசம் வெப்சைட்லேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம அந்த லிங்க்கு வேணும்னா நீங்கள் வந்து நியூ டேப்பில் போயிட்டு ஃபாண்ட் ஆசம் சிடிஎன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த சிடிஎன்ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த விஎஸ் கோட் வந்துட்டு லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. போட்டுட்டு இந்த ஹெச்ஆர்எஃப் டேக் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணுற வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போ இந்த ஐகான்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட்டை வந்து இப்போ கிரியேட் பண்ணோம். ஏன்னா இப்போ நம்ம இந்த ஷீட்டில் வந்து index.html ஃபைலில் வந்து HTML கோடு மட்டும் எழுதுவோம். ஆனால் இப்போ நம்ம வெறுமனே HTML மட்டும் இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. இப்போ நம்ம வெப்சைட்லேயே பாருங்கள், நீங்கள் வந்து இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். சில டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்கோம். இந்த ஹெட்டிங்லாம் வேறு சைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறதுக்கு சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து styles.css அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த HTML ஃபைலுக்கு இந்த சிஎஸ்எஸ் ஃபைல்னு சொல்லிட்டு அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அது அந்த மாதிரி லிங்க் பண்ணுறதுக்காக லிங்க்கை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஸோ லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த லிங்க்குள்ளே இந்த ஹெச்ஆர்எஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம styles.css அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த HTML ஃபைல் வந்து இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் கூட லிங்க் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஹெட்டில் எழுதுனது எல்லாமே வந்து எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டேரெக்டாக நம்ம பாடிக்குள்ளே வந்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த வெப்சைட்டை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ வியூ பண்ணுறதுக்கு இந்த கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த லைவ் சர்வரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து கீழே வந்து இந்த கோ லைவ் வந்து காமிக்கும். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வெப்சைட் வந்து இந்த இடத்துல வந்து லைவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு வந்து பிளாங்காக வருது. இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு எதனா ஒரு H1 டேக் வந்து சும்மா போடுறேன், ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்சைட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள், நான் ரெஃப்ரெஷ் பண்ணாமே. ஸோ அதுக்கு தான் இந்த லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களை டவுன்லோட் பண்ண சொன்னேன். ஸோ மறக்காமல் வந்து இந்த இதில் வந்து இந்த விஎஸ் கோடில் வந்து இந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஆட்டோ சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி இந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிடும். ஸோ ஓகே, இப்போ நம்ம கோடை வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஹேன்ற டெக்ஸ்ட்டு தேவையில்லை, எடுத்துடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பாடிக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு லைட் கிரே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஏன் லைட் கிரே கொடுக்குறேன்னா, இப்போ நம்ம பாடியோட பேக்ரவுண்ட் கலரே நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் நம்ம பாடிக்கு வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஐடி இல்லை கிளாஸ்ன்னு எதனா கொடுத்தா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம சிஎஸ்எஸ்ல வந்து கலர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும், நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் ஐடி இல்லை கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேக் வந்து எப்பயுமே நம்ம பாடிக்கு இல்லை எதனா ஒரு ஆட்ரிபியூட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துட்டே வருவோம். ஸோ இப்போ நாங்கள் கிளாஸ் கொடுத்துருக்கேன்னா,
ஸோ இந்த கிளாஸ் வச்சு நம்ம சிஎஸ்எஸ்ல எப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்எஸ் வந்துட்டு இந்த சிஎஸ்எஸ்ல வந்து நம்ம பாடிக்கும் ஹெச்டிஎம்எலுக்கும் சில சிஎஸ்எஸ் நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ பாடி HTML அப்படின்னு போட்டு இந்த ஓப்பன் பேரந்திசிஸ் க்ளோஸ் பேரந்திசிஸ் போட்டு இப்போ இது உள்ள வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலி எழுதிக்கிறேன். ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ரோபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம கூகுள்லேருந்து அதானே இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ரோபோட்டோவை தானே. ஸோ அதனால் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ரோபோட்டோ ஒரு வேலை எதனா பிரச்சனைனால ஒர்க் ஆகலைன்னா எனக்கு வந்து இந்த சான்ஸ் ஷெரீஃப்ன்ற இந்த ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஒர்க் ஆகணும், அதுக்கு பதில் சப்ஸ்டியூட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் 0 பேடிங் 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மார்ஜின் பேடிங் 0 நான் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடு டாப்பில் வந்து அதுவே கொஞ்சம் மார்ஜின் வந்து எடுத்துக்கும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம கையில் எல்லா கண்ட்ரோலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறதுனால இந்த மார்ஜின் 0 பேடிங் 0 கொடுத்துட்றேன். ஸோ இந்த பாக்ஸ் சைஸிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். பாக்ஸ் சைஸிங் நீங்கள் டிஃபால்ட்டாக கொடுக்கலன்னா ஒரு பாக்ஸுக்கும் இன்னொரு பாக்ஸுக்கும் நம்ம நிறைய வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அதை நான் ஃபர்தராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சொன்னால் உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நான் லைட் கிரேன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணல. ஸோ அந்த கிளாஸுக்கு வந்து நம்ம இப்போ வந்து கலர் கொடுத்துக்கலாம். ஸோ லைட் கிரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு இப்போ இது உள்ளே வந்து பேக்ரவுண்ட் கலர் = நான் வந்து F1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம வெப்சைட் வந்து நான் வியூ பண்ணி பார்த்தேன்னா தெரியும், எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக பிளாக்காக மாறிடுச்சு. ஸோ ஏன்னா நம்ம இங்கே சிஎஸ்எஸ்ல வந்து இந்த பாடிக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் பிளாக்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிளாக் வந்து பார்க்க ரொம்ப அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ அந்த லைட் ஒயிட் கலர் மாதிரி இருக்க இந்த F1 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா எனக்கு வந்து ஒயிட்டாக இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் அந்த கிரே ஷேடு வந்துருக்கு, எல்லோ ஷேடு வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம index.html வந்துட்டு நம்ம இப்போ இன்னொரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறேன். ஸோ இந்த கண்டென்ட் கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம இந்த டெமோ வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இதுதான் நம்ம ஃபுல்லாக இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இந்த கண்டென்ட்ற இந்த கிளாஸ்க்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ இந்த கண்டென்ட் கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம இப்போ நிறைய வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த லெஃப்ட் காலம், ரைட் காலம் இது எல்லாமே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கண்டென்ட் கிளாஸ்க்குள்ளே அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து கிரிட்டுக்காக ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட்ஸ்லாம் கூட நம்ம நடுவில் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் கிரிட்டுக்காக ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த கிளாஸுக்கு பேர் என்னென்னா ரோ பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணுறேன். ஸோ ஏன் ரோ பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுறேன்னா, இப்போ நான் டெமோ வெப்சைட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் நம்ம இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனுக்கும் இந்த டோட்டல் கண்டெய்னருக்கும் நடுவில் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேடிங் தெரியும். பேடிங்னா என்னென்னா, இப்போ ஒரு பேரண்ட் கண்டெய்னருக்கும் இப்போ இருக்க கண்டெய்னருக்கும் நடுவில் இருக்க அந்த கேப்பு தான். ஸோ இந்த கண்டென்ட்னு நம்ம இங்கே எழுதியிருக்கோம்ல, ஸோ இதுதான் நம்ம பேரண்ட் கண்டெய்னர், ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இந்த ரோ பேடிங் சொல்லிட்டு இப்போ நம்ம எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த கிளாஸு. ஸோ இதுதான் வந்து இப்போ இந்த கார்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த கண்டெய்னர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்க கேப்பு தான் வந்து பேடிங். ஸோ அந்த பேடிங் நம்ம கொண்டு வரத்துக்கு தான் நம்ம இங்கே இந்த ரோ பேடிங் அப்படின்ற கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து லெஃப்ட் காலம், ரைட் காலம் சொல்லிட்டு 2 காலம் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு div class = லெஃப்ட் காலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து இப்போ நம்ம ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அது அப்படியே டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் லெஃப்ட்டுக்கு பதில் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 காலம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு, லெஃப்ட் காலம் ஒரு ரைட் காலம் சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த லெஃப்ட் காலம் உள்ள இன்ஃபர்மேஷனை வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் காலம் வந்து ஃபுல்லாக ஒரு கார்டு உள்ளே இருக்குது. ஸோ ஒரு கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த கார்டு உள்ள ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் வர மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த டெக்ஸ்ட்டு ஹெட்டிங்லாம் வர மாதிரி ஒன்று பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம VS கோட் வந்துட்டு நான் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கார்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இது உள்ளே வந்து இப்போ நான் 2 கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து டிஸ்பிளே கண்டெய்னர் சொல்லிட்டு ஒரு கிளாஸு, இன்னொன்று வந்து வெறும் கண்டெய்னர் சொல்லிட்டு ஒரு கிளாஸு. ஸோ டிஸ்பிளே கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸு, இன்னொன்று வந்து நார்மல் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸு. ஸோ இந்த டிஸ்பிளே கண்டெய்னர் உள்ள தான் இந்த இமேஜ் வந்து வரப்போகுது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண்டெய்னர் அப்படின்றதுக்குள்ளே தான்
இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஸ்பிளே கண்டெய்னர் உள்ள வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இமேஜை வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே லெஃப்ட் சைடில் வந்து இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ ஃபோல்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய லோக்கலில் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜை வந்து எடுத்துக்கிறேன். இந்த இமேஜை எடுத்து இந்த இமேஜஸ் ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே வந்து ட்ராக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதோட நேம் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்து ஹரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இமேஜை வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஐஎம்ஜின்னு போட்டிங்கன்னா சஜஷன் அதுவே காமிக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த ஃபோல்டர் நேம் ஸ்லாஷ் அந்த ஃபைலோட நேம் கொடுத்துட்டேன்னா, இப்போ ஆல்ட் வந்து எப்பவுமே நீங்கள் ஆட் பண்ணணும். அதுதான் ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். ஏன் பர்சன் வித்து லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டேன். எப்பயுமே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இமேஜ் வந்து லோட் ஆக டைம் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு யூஸருக்கு வந்து ஷோ ஆகும். அதே நேரத்தில் இப்போ எதனா டிசேபிலிட்டிஸ் இருக்க பர்சன் வந்து இப்போ ஸ்க்ரீன் ரீடர் ஆப்ஷன் மூலயமா உங்கள் வெப்சைட்டை வந்து பார்க்குறாங்கன்னா, படிக்கிறாங்கன்னா, அப்போது அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல என்ன இமேஜ்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஆல்ட் டெக்ஸ்ட் மூலயமா தான் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். எப்பயுமே வந்து ஆல்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்கள் இமேஜஸ் ஆட் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கிளாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ டிஸ்பிளே பாட்டம் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ இது இந்த இமேஜஸ் கீழே வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா, இப்போ நம்ம வெப்சைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இமேஜ் வந்து ஃபுல் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம டெமோ வெப்சைட்டில் எப்படி இருக்குது, இமேஜ் வந்து லெஃப்ட் காலமில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இமேஜுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்திருக்கு. இமேஜுக்கு கீழே வரல, இமேஜுக்கு உள்ளே வந்திருக்கு. ஸோ இதை நம்ம கொண்டு வரத்துக்கு தான் இந்த கிளாஸ் வந்து எழுதியிருக்கோம், டிஸ்பிளே பாட்டம் லெஃப்ட்னு சொல்லிட்டு. ஸோ இது உள்ளே வந்து நம்ம நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். H2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணி கிளாஸ் நேம்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நேம் வந்து ஹரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டை வந்து வியூ பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஹரிஷ்ன்னு சொல்லிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம இமேஜுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ நம்ம கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சு நம்ம இப்போ சிஎஸ்எஸ் வந்து எழுதுவோம். அப்போ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம சிஎஸ்எஸ் சைடு போயிட்டு இப்போ என்ன சிஎஸ்எஸ்லாம் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை வந்து இமேஜ்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட்டுக்கு நான் ஒரு சிஎஸ்எஸ் வந்து எழுதிக்கிறேன். ஸோ கண்டென்ட்னு போட்டு மேக்ஸிமம் வித் இஸ் ஈக்குவல் டு 1200 px. என்னன்னா நம்ம உங்களுக்கு டெமோ வெப்சைட்டில் ஷோ பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து மேக்ஸிமம் வித் வந்து 1400 px தான் வரணும். அதுக்கு மேலே அது தாண்டி போகக்கூடாது. அதனால தான் இந்த இடத்தோட ஸ்டாப் பண்ணியிருக்கு பாருங்கள். லெஃப்ட் சைடு ரைட் சைடு பேடிங் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இப்போ நான் இதோட கம்மியாக இப்போ 1400 pxக்கு மேலே கொடுத்தேன்னா பேடிங் வந்து இந்த சைடு கம்மியாகிடும், இந்த கார்டு வந்து வித் வந்து அதிகமாகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மார்ஜின் டாப், மார்ஜின் லெஃப்ட்டு, மார்ஜின் ரைட்டு. மார்ஜின் டாப்னா என்னென்னா இந்த மார்ஜின் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 50 px கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இந்த மார்ஜின் டாப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மார்ஜின் ரைட்டு லெஃப்ட் வந்து ஆட்டோவில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்டரில் வந்து அட்ஜஸ்ட் ஆகி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அதுவே கால்குலேட் பண்ணி ஈக்குவலாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுரும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு. ஸோ அதுவே பார்த்துக்கும். அதனால தான் ஆட்டோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, இப்போ கண்டென்ட்டுக்கு நம்ம சிஎஸ்எஸ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரோ பேடிங்க்கு வந்து சிஎஸ்எஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ரோ பேடிங் என்ன பண்ண போகுதுன்னா, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ஃப்ராகின்னு சொல்லிட்டு ஒரு கேமை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் டைம் இருந்தால் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை கூட போய் பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸு விராப்புன்னு கொடுத்தனா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு வேளை இப்போ நம்ம இந்த வெப்சைட்டை வந்து இப்போ மொபைலில் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. மொபைலில் பார்க்குறோன்னா இந்த ஃபுல் வித்தை வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இந்த இமேஜ் இருக்க செக்ஷன் வந்து மேலே வந்துடும். இந்த ரைட் சைடில் இருக்க இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மொபைலில் வந்து இந்த செக்ஷனுக்கு கீழே அப்படியே வந்துடும் டைரெக்டாக. ஸோ அதுதான் வந்து ரேப் ஃபங்க்ஷனாலிட்டி. அதுதான் ரேப்னு சொல்லிட்டு நம்ம இங்கே போடுறோம்ல. ஸோ இந்த ரேப்போட யூசேஜே அதுதான். ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாகும் போது சைட் பை சைடு இருக்கிறத மேலே கீழே வந்து மாற்றுறதுக்கு தான் இந்த ரேப் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேப் ஈக்குவல் டு 20 px. இது என்னென்னா
இப்போ இந்த லெஃப்ட் சைடு காலம்க்கும் ரைட் சைடு காலம்க்கும் நடுவில் வந்து கேப் வந்து 20px எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் காலமும் ரைட் காலமும் எனக்கு வந்து கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு லெஃப்ட் காலம் கமா ரைட் காலம் டாட் ரைட் காலம் ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தோன்னா இப்போ நம்ம டெமோ வெப்சைட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃப்ளெக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னா என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம கையில் வந்து இந்த 1400px இருக்குது. ஸோ ஃப்ளெக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தோன்னா இந்த லெஃப்ட் சைட் காலம் வந்து பாதி டிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கும், இந்த ரைட் சைட் காலம் வந்து இன்னொரு பாதி டிஸ்டன்ஸ் எடுத்துக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக எடுத்துக்கும். அதனால தான் இந்த ஃப்ளெக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பேடிங் ஈக்குவல் டு 10pxனா என்னன்னா, ஸோ இப்போ நம்ம இந்த இமேஜ்க்கும் இந்த கார்டுக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த பேடிங் ஈக்குவல் டு 10px. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கார்டுக்கு வந்து சிஎஸ்எஸ் எழுதலாம். ஸோ கார்டு இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டுன்னு கொடுத்துருக்கோம் கார்டுக்கு வந்து. அப்போ தான் நம்ம பேக்ரவுண்ட் ஆல்ரெடி வேறு ஒன்று செட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் வந்து 10pxன்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம பார்டர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவ்வளோ ஷார்ப்பாக இல்லை, கொஞ்சம் கர்வ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம பார்டர் ரேடியஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஷேடோ கொடுத்துருக்கோம். ஸோ பாக்ஸ் ஷேடோ கொடுத்தனால தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அந்த கார்டு பக்கத்தில் ஒரு ஷேடோ வந்து நல்லா தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு பேடிங் ஈக்குவல் டு 20px அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ பேடிங் 20pxனா இந்த இடத்துல அந்த லெஃப்ட் காலம் இல்லாத பேடிங் இல்லாமல் இன்னொரு கார்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக 20px வந்து பேடிங் ஆட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம நம்மளோட வெப்சைட்டை பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம வெப்சைட்டில் எப்படி இந்த கார்டுக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஆனாலும் இப்போ இந்த ஹரிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியே தான் இருக்குது, இன்னும் உள்ளே போகல. ஸோ அது எப்படி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியில் கண்டெய்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்ஜின் பாட்டம் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது ஏன்னா நம்ம கண்டெய்னருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20px வந்து ஆட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த டெமோ வெப்சைட்டில் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு கீழே வந்து மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 20 கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 20px ஆட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மார்ஜின் பாட்டம் ஈக்குவல் டு 20px அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே கண்டெய்னர், அதுக்கு வந்து சில சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி எழுதிக்கலாம். ஸோ டிஸ்பிளே கண்டெய்னர்னு சொல்லிட்டு எங்கே இருக்குது, நம்ம இங்கே க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா டிஸ்பிளே கண்டெய்னர்னு சொல்லிட்டு, இது உள்ளே தான் நம்ம இமேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் டெக்ஸ்ட் அலைன் ஈக்குவல் டு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்ம வெப்சைட்டில் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருந்துச்சு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம சென்டரில் அலைன் ஆயிருக்கு. ஸோ இப்போ ரிலேட்டிவ்னு ஏன் கொடுத்துருக்கோன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்சல்யூட்னு சொல்லிட்டு அந்த பாட்டம் லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா கிளாஸு. ஸோ அதுக்கு நம்ம அப்சல்யூட்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ தருவோம். அது தரும்போது அப்போ தான் நம்ம இப்போ இந்த ரிலேட்டிவ்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஸோ அதுவும் ரிலேட்டிவ் அப்சல்யூட் கொடுக்கும்போது இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இமேஜுக்குள்ளேயே வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இமேஜுக்கு வந்து அவதார் ஈக்குவல் டு வித் இஸ் ஈக்குவல் டு 100% அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம இமேஜ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம அவதார்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஈக்குவல் டு அவதார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம 100% வித் வந்து செட் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் காலம்ன்றது ஃப்ளெக்ஸ் 1 டிஸ்டன்ஸ் தான் எடுக்க போகுது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் காலம்ன்றது இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் எடுக்க போகுது. ஸோ இதில் வந்து இமேஜை வந்து 100% கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே பாருங்கள் நம்ம ரைட் சைடில் வந்து இது வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ தான் நான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறத பார்க்குறேன். என்னன்னா ஏன் ரைட் சைடில் டிஸ்பிளே இருக்குன்னா நம்ம கோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரைட் காலம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது உள்ள வந்து நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இது வந்து ரைட் சைடில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த டோட்டல் கோடை நான் எடுத்து இந்த லெஃப்ட் காலம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது உள்ளே போட்டுறேன். சாரி கைஸ். ஸோ ஓகே இப்போ நான் செக் பண்ணேன்னா லெஃப்ட் சைடில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஓகேவா, இப்போ இந்த ஹரிஷ் ஆனாலும் இன்னும் வெளியே தான் இருக்குது. ஸோ ஏன் அது இன்னும் வெளியே இருக்குன்னா நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே பாட்டம் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதணும் பார்த்தீங்களா, அதை வந்து இன்னும் நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல ஆட் பண்ணவே இல்லை. ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ டிஸ்பிளே பாட்டம் லெஃப்ட் இது வந்து பொசிஷன் இப்போ வந்து அப்சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா இங்கே ரிலேட்டிவ் கொடுத்தோம் பார்த்தீங்களா,
அப்போ தான் இந்த கண்டெய்னருக்கு இது வந்து அப்சல்யூட்டாக மாறும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாட்டம் ஈக்குவல் டு 10px, லெஃப்ட் ஈக்குவல் டு 10pxனா பாட்டம்லேருந்து 10px, லெஃப்ட்லேருந்து 10px டிஸ்டன்ஸில் வந்து அந்த பொசிஷன் ஆகிருக்கும். கலர் வந்து ஒயிட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் செக் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்களா ஹரிஷ் வந்து கீழே இருந்தது அந்த இமேஜ்க்குள்ளேயே வந்து போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம சிஎஸ்எஸ்லாம் இப்போதைக்கு தேவையான சிஎஸ்எஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போதைக்கு இந்த டிஸ்பிளே கண்டெய்னர் வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு அடுத்து இந்த கண்டெய்னர் இந்த கிளாஸுக்குள்ளே என்னெல்லாம் நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம டெமோ வெப்சைட் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த அவங்க டிசிக்னேஷனு, அவங்க ஏரியா, அப்புறம் மெயிலு, அப்புறம் அவங்க ஃபோன் நம்பர், ஸ்கில்ஸு, லாங்குவேஜஸ்ஸு இது எல்லாமே எழுதணும். ஸோ அதை எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த கண்டெய்னருக்குள்ளே நான் இப்போ எழுத ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து ஓகே, இப்போ நம்ம உங்களுக்கு ரைட் சைட்லாம் விசிபிள் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் லெஃப்ட் சைடில் வந்து இது வந்து சின்னது பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வியூவில் செலக்ட் பண்ணிட்டு வேர்ட் ரேப்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்து ஹைட் ஆகாமல் வரும் டெக்ஸ்ட் எல்லாமே. ஸோ இப்போ இதை மூணுத்தை வந்து நான் வந்து டேப் ப்ரெஸ் பண்ணி அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பி டேக்ல என்னெல்லாம் நான் ஆட் பண்ணிருக்கேன் பாருங்கள். ஸோ பி டேக்ல ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் ஈக்குவல் டு ஜாப் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா இது வந்து ஒரு ஜாப் டைட்டில். ஸோ அதனால் கிளாஸ் ஈக்குவல் டு ஜாப் டைட்டில்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐன்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த ஐன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான். ஸோ இந்த ஐக்கானோட அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஃபாண்ட் ஆசம் சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இம்போர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபாண்ட் ஆசம்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபாண்ட் ஆசம் போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணலன்னா இந்த ஃபாண்ட் ஆசம்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இதில் போயிட்டு ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ ஐகான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நான் இப்போ சும்மா இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் போடுறேன்னா எனக்கு வந்து நிறைய வரும். ஓகே, இதில் எனக்கு வந்து இந்த இன்வெலப் வேணும்னா இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து அந்த கோடு வந்து ஷோ ஆகும். இதை நான் கிளிக் பண்ணாலே எனக்கு காப்பி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணிட்டு நான் என் கோடில் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுற வேண்டியதான். ஸோ இதே மாதிரி தான் நான் ஐ எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஐ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த போல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டெசிக்னேஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் நான் நெக்ஸ்ட்டு பி டேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஸு, அடுத்த பி டேக்கில் வந்து இமெயிலு, அதுக்கு அடுத்த பி டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரு, இது எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு ஹெச்ஆர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை இப்போ நம்ம வெப்சைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் நம்ம வெப்சைட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெசிக்னேஷன் எல்லாமே வந்து ஆட் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஐக்கானை சுற்றி வந்து நம்மளுக்கு கேப்பே இல்லை. ஸோ இந்த கேப் வந்து கொண்டு வரத்துக்கு நம்ம மார்ஜின் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம டெமோ வெப்சைட்டில் இந்த ஹரிஷ்ன்றது ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் கொஞ்சம் பெருசு பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ பெருசு பண்ணுறதுக்கு இப்போ நம்ம சிஎஸ்எஸ் வந்துட்டு இப்போ என்னோடய நேம்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தேன்னா எனக்கு ஹரிஷ்ன்றது கொஞ்சம் பெருசாக விசிபிளாக தெரியுது பாருங்கள். ஓகேங்களா. இப்போ இப்படி தான் நேம் வந்து பெருசு பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐக்கானுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மார்ஜின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம இந்த ஐக்கான்லாம் பாருங்கள், இந்த ஐக்கான் பக்கத்தில் ஒட்டி வந்து இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஐக்கானுக்கு ரைட் சைடில் வந்து நம்ம கொஞ்சம் மார்ஜின் ஆட் பண்ணிட்டா இது ரொம்ப ஒட்டி வர மாதிரி இருக்காது. ஸோ இப்போ இந்த சிஎஸ்எஸ் வந்துட்டு ஸோ ஐக்கான் சொல்லிட்டு இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் மார்ஜின் ரைட் ஈக்குவல் டு 10px அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் மறுபடியும் போய் பார்த்தேன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல கேப் வந்து இருக்கும், பார்க்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம HTML கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹெச்ஆருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டெமோ வெப்சைட்டில் நான் காமிக்கிறவங்க இந்த ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் லார்ஜ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ லார்ஜ் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த டெமோ வெப்சைட்டில் இருக்க மாதிரி இந்த சிம்பிள் கொண்டு வரதுக்கு நான் இந்த ஃபாண்ட் ஆசம்லேருந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட்டையும் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நான் ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பேராகிராஃப் டேக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டெமோ வெப்சைட்டில் பார்த்தா தெரியும் இந்த ரியாக்ட்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா.
ஸோ இதுக்கு அடுத்து நம்ம டெமோ வெப்சைட்டில் என்ன இருக்குது, ஒரு ப்ராக்ரஸ் பார் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ப்ராக்ரஸ் பார் கொண்டு வரதுக்கு நான் வந்து இதை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதாவது டிவ்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஆட் பண்ணிவிட்டு இது உள்ள வந்து ஸ்கில் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது உள்ள வந்து இன்னொரு டிவ்வை கிரியேட் பண்ணிவிட்டு கிளாஸ் ஈக்குவல் டு ஸ்கில் டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்டைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வித் இஸ் ஈக்குவல் டு 80% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 80% அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வெப்சைட்டில் பார்த்தா ஒன்றுமே அவ்வளோ வந்து ப்ராக்ரஸ் பார் மாதிரியே தெரியாது. வெறும் 80% மட்டும் தான் ஷோ ஆகும். ஆனால் நம்ம சிஎஸ்எஸ் ஆட் பண்ணி அதை வந்து கொண்டு வரலாம். ஸோ அதை எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் வாங்க. ஸோ சிஎஸ்எஸ்க்கு போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜ் டெக்ஸ்ட்டுக்கு நான் வந்து கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் வெயிட் போல்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் 24px ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியுது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நான் இதுக்கு அடுத்து ரியாக்டுக்கு அப்புறம் சில அதர் திங்ஸ்லாம் இருக்குல்ல. இப்போ நம்ம டெமோ வெப்சைட்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ரியாக்டுக்கு அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது, சிஎஸ்எஸ் இருக்குது, ஹெச்டிஎம்எல் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த லாங்குவேஜு, இந்த இங்கிலீஷு, இந்த ஹிந்தி இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாமே. ஸோ இது பார்த்தீங்களா, எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ரியாக்ட் வரைக்கும் நம்ம பண்ணியிருந்தோம்ல. இப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ், ஹெச்டிஎம்எல் இது எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் வெப்சைட்டை வந்து போய் ஒரு வாட்டி ஷோ பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டினரியாக இருக்குது. நம்ம அந்த ப்ராக்ரஸ் பார்ட்ஸ் இல்லை. அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் வந்து அலைன் ஆகலை. ஸோ பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம ஸ்டைல்ஸை வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டைல் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு ஹெச்டிஎம்எல்ல வந்து லெஃப்ட்டு காலம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த லெஃப்ட் காலம் வந்து டோட்டலாக வந்து முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரைட் காலம் தான் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்கில்ஸ் அண்டு லாங்குவேஜஸ் வந்து நம்ம டெமோ வெப்சைட்டில் இருக்க மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம styles.css வந்துட்டு இப்போ நம்ம அந்த ஸ்கில்ஸ் பார்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டேக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்டர் ரேடியஸ் வந்து 20pxன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் மார்ஜின் வந்து 5px வந்து டாப் அண்ட் பாட்டமில் கொடுத்துருக்கேன். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம இதுவில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வெப்சைட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்டர் ரேடியஸ் ஆட் பண்ணதுனால அந்த கர்வ் வந்து வருது. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த பேக்ரவுண்ட் மட்டும் வந்திருக்கு இந்த ப்ராக்ரஸ் பார்க்கு. நம்ம ப்ராக்ரஸ் பார்க்கு கலர் கொடுக்கணுன்னா இப்போ நம்ம அந்த எவ்வளோ ப்ராக்ரஸ் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த கலர் கொடுத்து அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணலாம் அவங்க. ஸோ மறுபடியும் வந்து நான் இந்த ஸ்கில் டீல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ வந்து வேல்யூஸ் வந்து தரேன். ஸோ இந்த ஸ்கில் டீல் வந்து நம்ம எங்கே கொடுத்துருக்கோம்? ஸோ இந்த லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டீல்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் இந்த ஸ்கில் பார் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்கில் டீல் கிளாஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இந்த க்ரீன் கலருக்கு. நெக்ஸ்ட்டு ஹைட் வந்து 20px அதே தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்டர் ரேடியஸ் அதே மாதிரி 20px மேலே கொடுத்த மாதிரி கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் கொடுக்குறோம். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்கும்போது தான் இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இல்லாமல் நடுவில் வந்து வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்கிறோம் டெக்ஸ்ட்டுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு லைன் ஹைட் வந்து 20pxன்னு கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வெப்சைட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ப்ராக்ரஸ் பார்ஸ் வந்து அதே மாதிரி வந்து வந்திருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம லாங்குவேஜ் பார்ஸுக்கும் அதே மாதிரி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ லாங்குவேஜுக்கு நம்ம ஆட் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே நம்ம மேலே ஆட் பண்ண மாதிரி ஸ்கில் பார்க்கு ஆட் பண்ண மாதிரியே அதே தான் இங்கே. ஸோ ஸ்கில் டீலுக்கு ஆட் பண்ண மாதிரி இப்போ நான் லாங்குவேஜ் டீலுக்கும் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே கொடுத்த அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டை வியூ பண்ணி பார்த்தா நம்ம லெஃப்ட் சைடில் நம்ம லெஃப்ட் காலம் வந்து பக்காவாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ லெஃப்ட் சைடு வந்து முடிஞ்சது. இப்போ ரைட் காலம் நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ ரைட் காலம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த லெஃப்ட் காலம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் ரைட் காலம் க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக விசிபிள் ஆகும். ஸோ
சாரி, இந்த ரோ பேடிங் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா. ஸோ லெஃப்ட் காலம் இருக்குது பாருங்கள், இந்த பட்டனை கிளிக் பண்ணால் அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ரைட் காலம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ரைட் காலம்க்கு நான் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டிவ்வை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டெய்னர் கிளாஸ்க்குள்ளே கார்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த லெஃப்ட்டு காலமில் வந்து க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதே ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம இந்த கார்டுக்கும் வந்து யூஸ் பண்ணுவோம், இந்த ரைட் காலமுக்கும் யூஸ் பண்ணுவோம் கார்டில். ஸோ நெக்ஸ்ட்டு மார்ஜின் பாட்டம்னு ஒன்று இருக்குது. இது நம்ம பாட்டமில் வந்து மார்ஜின் ஆட் பண்ண யூஸ் ஆகும். இப்போ நம்ம டெமோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம டெமோ வெப்சைட்டில் இருக்க பாருங்கள், இந்த மேலே. ஸோ இதை தான் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட் பண்ணிடுறேன். கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கிரே டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸு, அப்புறம் பேடிங் 116 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேடிங் வந்து 16 ஆட் பண்ணுறோம். கிரே டெக்ஸ்ட்ன்றது அந்த கிளாஸ் நேமு. ஸோ இதை வச்சு நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்து கலர் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கும், ஃபுல் பிளாக்ல. ஸோ நம்ம டெமோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு தான் அந்த கிரே டெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அந்த சூட்கேஸ் ஐக்கானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்டாசம்லேருந்து எடுத்து போட்டிருக்கோம். அப்புறம் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கண்டெய்னர் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னருக்குள்ளே இப்போ இதெல்லாமே ஆட் பண்ண போகிறோம். நம்ம டெமோ வெப்சைட்டில் இருக்க மாதிரி நம்ம இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரு, அப்புறம் இந்த கேலண்டரு, அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டு, இந்த மூணுத்தையும் வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஸோ கண்டெய்னர் சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்ற அந்த ஹெட்டிங்கை ஃபஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து கிளாஸ் ஈக்குவல் டு ஜாப் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து போல்டு டேக்குள்ளே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்தோன்னா ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த கேலண்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கேலண்டர் இதுக்கு வந்து கிளாஸ் வந்து ஜாப் டேட்ஸ்னு ஒரு கிளாஸு, நெக்ஸ்ட்டு வந்து டீல் டெக்ஸ்ட்னு ஒரு கிளாஸு. இது ரெண்டுத்தையும் ஒரே கிளாஸில் கூட நீங்கள் வேணா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பேஸை கொடுத்து. ஸோ அதுக்கடுத்து வந்து அந்த கேலண்டர் ஐக்கானு, அதுக்கடுத்து வந்து மார்ச் 2024 அந்த டைம் லைனு. ஸோ கடைசியாக வந்து இன்னொரு கிளாஸு டேக் டீல்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸு. ஓகேங்களா? அப்புறம் கரண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, ஏன்னா இப்போ உங்களுக்கு டெமோ வெப்சைட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கேலண்டர் இந்த மார்ச் 2024 ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ கரண்ட் வரைக்கும் நான் இதில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறதுக்கு தான் அந்த இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது கீழே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியாச்சு, அப்புறம் ஒரு ஹெச்ஆர் ஆட் பண்ணியாச்சு. சிம்பிளாக நான் என்ன பண்ணேன் இந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைனுக்காக அந்த ஹெச்ஆர்னு சொல்லிட்டு ஒரு டேகு. ஸோ இப்போ நான் வெப்சைட்டுக்கு போயிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெமோ வெப்சைட்டில் இருக்க மாதிரி அந்த கலர்ஸில் இல்லை. ஸோ இது எல்லாமே நம்ம சிஎஸ்எஸ்ல வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம சிஎஸ் வந்துட்டு இது எப்படி ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாப் டைட்டில்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம சிஎஸ்எஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஜாப் டைட்டிலுக்கு நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இதோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜாப் டேட்னு இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு வந்து சிஎஸ்எஸ் ஆட் பண்ணலாம். ஸோ ஜாப் டேட் ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க, அப்புறம் கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேனா. ஸோ இப்போ என் வெப்சைட் போய் பார்த்தா எனக்கு அதே மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபாண்ட் சைஸும் இந்த கேலண்டருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் அப்படியே இருக்கட்டும், அதை நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளாக்ல இருக்கிறத வந்து கிரேவாக வந்து மாற்றலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த கிரே டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த டேக் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது கிரேயில் வந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டீல் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ டீல் டெக்ஸ்ட், ஓகேங்களா? ஸோ அதுக்கும் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொன்று டேகுன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த டேகுக்கும் நம்ம ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இந்த கரண்ட் நம்ம டெமோ வெப்சைட்டில் பாருங்கள், இந்த கரண்ட்டை சுற்றி எப்படி இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இங்கேயும் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அந்த டேகுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் இன்னர் டெக்ஸ்டோட கலரு,
அப்புறம் பார்டர் ரேடியஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் பேடிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வெப்சைட்லேயும் அதே மாதிரி இந்த கரண்ட்டை சுற்றி வந்து அந்த அவுட்டர் வந்து வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டெமோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ நம்ம விஎஸ் கோட் வந்துட்டு index.html வந்துட்டு இந்த கண்டெய்னர் மாதிரி இன்னொரு கண்டெய்னர் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இன்னொன்று க்ரியேட் பண்ணி உங்களை போர் அடிக்க வரும்ல. ஸோ பேஸ்ட் பண்ணிடுறேன், காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அலைன்மெண்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டு போயிட்டு பார்த்தா இப்போ எனக்கு இந்த மேலே இருக்க மாதிரியே இங்கேயும் வந்து இந்த மெம்பர் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெமோ வெப்சைட்டில் இருக்க மாதிரி இந்த எஜுகேஷன் செக்ஷன் மட்டும் ஆட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் இன்னும் ஃபூட்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த எஜுகேஷனை இப்போ எப்படி ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம விஎஸ் கோட் வந்துட்டு இந்த கண்டெய்னர் கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கீழே தான் நம்ம இப்போ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இந்த இடத்துல நான் கண்டெய்னர் கார்டு மறுபடியும் கண்டெய்னர் கார்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம், நம்ம எஜுகேஷன் சொல்லிட்டு. மேலே வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்தோம்ல, அதே பேட்டர்ன் தான். அதே மாதிரி தான் இங்கே வந்து எஜுகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி இந்த ஐக்கான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், கடைசியாக வந்து எஜுகேஷன் சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மறுபடியும் வந்து கண்டெய்னர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே மேலே எப்படி கண்டெய்னர்ஸ் ஆட் பண்ணுவோம், நம்ம இந்த மேலே இந்த எழுதுன இந்த கிளாஸுக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஆட் பண்ண போகிறோம், ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அலைன் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணிட்டு இப்போ நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நம்ம வெப்சைட்டை உங்களுக்கு காமிச்சேன்னா இப்போ பார்த்தீங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த கண்டெய்னர் வந்து ஆட் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம சிஎஸ்எஸ் எழுதுனதே இதுக்கும் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னும் 2 கண்டெய்னரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ விஎஸ் கோட் வந்துட்டு ஸோ இது கீழே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அலைன்மெண்ட் வந்து மறுபடியும் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வெப்சைட் போயிட்டு வியூ பண்ணி பார்த்தா பக்காவாக வந்து இந்த 3 எஜுகேஷனில் வந்து இந்த 3மே வந்து சூப்பராக வந்து அலைன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம கடைசியாக வந்து ஃபூட்டர் செக்ஷன் மட்டும் க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த ஃபூட்டர் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ நம்ம index.html வந்துட்டு இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாடிக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல தான் நம்ம ஃபூட்டர் வந்து ஆட் பண்ணோம். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் ஓப்பன் பண்ணி கிளாஸ் ஈக்குவல் டு ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஹெட்டிங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஃபைண்ட் மீ ஆன் சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு. ஸோ இது உள்ளே வந்து நான் வந்து இந்த ஐகான்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐகான்ஸ் வந்து என்னத்தை நோட் பண்ணுதுன்னா இந்த ஃபேஸ்புக் ஐக்கானு, இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்டு இது எல்லாத்தையும் ஷோ பண்ண போகுது. ஸோ இப்போ நம்ம ஃபூட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் போய் பார்க்கலாம். போய் பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ஐகான்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் இந்த டெக்ஸ்ட்டு இந்த ஐகான்ஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இதை நம்ம சென்டரை கொண்டு வந்து அலைன்மெண்ட் பண்ணோம்னா ஸோ இந்த ஸ்டைல்ஸில் வந்து நம்ம வந்து சிலது வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபூட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு டேக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்ம styles.cssல. ஸோ இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் இந்த கலர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன். அப்புறம் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர் பண்ணிடலாம். அப்புறம் பேடிங் வந்து ஆட் பண்ணிடுறேன் 20pxன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம வெப்சைட் பார்த்தோன்னா பேக்ரவுண்ட் வந்துடுச்சு, சென்டர் அலைன் ஆகிடுச்சு, கலர் வந்து ஒயிட் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஐகான்ஸுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் வந்து ஆட் பண்ணோம். ஸோ இந்த ஐகான்ஸுக்கு வந்து நம்ம என்ன கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஐகான்ஸ் ஹோவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம இப்போ ஒரு ஸ்டைலில் வந்து எழுதலாம் வாங்க. இந்த ஐகான்ஸ் ஓவர் டேக்கு மார்ஜின் ஈக்குவல் டு டாப்பு பாட்டமில் வந்து மார்ஜின் வந்து 0வாக இருக்கணும், லெஃப்ட் ரைட்டில் வந்து மார்ஜின் வந்து 10pxஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்ஜின் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கர்சர் வந்து அந்த இடத்துல அந்த ஐக்கானுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அது வந்து பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ கர்சர் நான் எடுத்துகிட்டு போகும்போது பாயிண்ட் பண்ணது பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி கேப் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து 10px வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ கடைசியாக வந்து இந்த காப்பிரைட் இது இன்ஃபர்மேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபூட்டரில் வந்து இந்த பி டேக் கொடுத்து இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் காப்பி அப்புறம் கோலன் செமிகோலன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி
இந்த இயரு ப்ளஸ் உங்களோட வெப்சைட் நேம் வந்து நீங்கள் போட்டுக்கணும். நான் வந்து என்னோடய யூடியூப் சேனல் நேம் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் எப்பவுமே இப்படி தான் எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபூட்டரில். ஓகே, இப்போ நம்ம கடைசியாக வந்து இந்த ஐகான்ஸ் வந்து ஹோவர் பண்ணும்போது அது வந்து ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி பண்ணலாம். ஏன்னா நம்ம டெமோ வெப்சைட்டில் அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஹோவர் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ஒப்பாசிட்டி வந்து குறையுது பார்த்தீங்களா? ஸோ இதையும் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ சிஎஸ்எஸ் வந்துட்டு இந்த ஐகான்ஸ் ஹோவர் ஹோவர் செமிகோலன் ஹோவர்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஐகான்ஸ் ஓவர் பண்ணும்போது எனக்கு ஒப்பாசிட்டி வந்து டிஃபால்ட்டாக 1ல் இருக்கும். ஸோ 1லேருந்து 0.7க்கு வந்து குறைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வெப்சைட் பார்த்தீங்கன்னா HSL நம்ம டெமோ வெப்சைட் மாதிரியே க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த வெப்சைட்டை எப்படி ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கூகுள் போயிட்டு நெட்லிஃபை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து புதுசுனா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நீங்கள் லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கூகுள் வச்சோ இல்லை இமெயில் வச்சோ நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணதுனால எனக்கு டைரெக்டாக உள்ளே போகுது. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் சைட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை லெஃப்ட் சைடில் அந்த சைட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கோட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணி நம்ம கோடு வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருப்போம்ல, ஸோ அந்த இடத்துக்கு வந்து நேவிகேட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இந்த கோட்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா மை ரெஸ்யூம் கோடுன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ மேலே வந்து அப்லோட் பண்ணுமா கேட்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கோடு வந்து அப்லோட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ நம்ம கோடோட லிங்க்கு வந்து நீங்கள் செக் பண்ணணுன்னா இந்த சைட் ஓவர்வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஒரு ஆப்ஷனு, இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ லைவாக இருக்குது. ஸோ இந்த லிங்க் வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணேன்னா நம்ம ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைவாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் நம்ம கோடை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃப்ரீயாக வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும். அவ்வளோதான், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ரெஸ்யூம் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ஃபுல் கோடும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஜோஹோ ரிலேட்டட் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.